ஸ்ரீ திரிபுர சுந்தரியை நமஹ. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் 173வது ஸ்லோகம் வரைக்கும் பாஷ்யம் பார்த்தோம். விஸ்வமாதா ஜெகத்தாத்ரி விசாலாட்சி விராகினி பிரகல்பா பரமோதாரா பராமோதா மனோமயி அப்படின்னு பார்த்தோம். அதில் பராமோதான்னா பெரும் ஆனந்தத்தை கொண்டவள், ஆமோதம் பெரும் களிப்பு பெரும் புகழ் அவகிட்ட தான் இருக்குது பேரானந்தம். மனோமயின்னாக்கா மனசையே ரூபமாக கொண்டவள், சுத்த பிரம்மமாக இருக்கக்கூடியவள், மனசில் இருக்கக்கூடியவள், தன்னுடைய பக்தாளுடைய மனசில் இருக்கக்கூடியவள், துணிவும் திறமையும் கொண்ட தேவியாக இருக்கக்கூடியவள், பரம உதார குணம் படைத்தவளாக இருக்கக்கூடியவள், பெரும் களிப்பும் புகழும் கொண்ட தேவி, மனசையே தான் ரூபமாக வச்சுட்டு இருக்கிறதுனால அவளுக்கு மனோமயி அப்படின்ற நாமம் உண்டாருது. அடுத்த ஸ்லோகம் வியோமகேசி விமானஸ்தா வஜ்ரினி வாமகேஸ்வரி பஞ்சயஜ்ஞ பிரியா பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி. வியோமகேசின்னாக்கா ஆகாசத்தையே கேசங்களாக கொண்ட விராட் ஸ்வரூபத்தை உடையவள். சிவனுக்கும் ஆகாசந்தான் கேசமாக இருக்கிறதுனால அவர் பேர் வியோமகேசன்னு வரும், அவருடைய நாமாவளியில் வரைச்சு. தேவிக்கு வியோமகேசி அப்படின்னு வரும், ஏன்னா ரெண்டு பேருக்குமே விராட் ரூபம் இருக்கும் இல்லையா. அவருடைய பத்னி வியோமகேசி. திக்குகள் தான் அவளுக்கு காது, சூரிய சந்திரன் தான் அவளுடைய கண்ணாக இருக்கப்போ, விண்வெளி தான் அவளுடைய தலையாக இருக்குது, அக்னி அவளுடைய முகமாக இருக்குது, ஆகாசம் அவளுடைய கேசமாக இருக்குது, அவளுடைய விரித்த செஞ்சடை சிவனாக இருக்குது. தேவிக்கும் ஆகாயம்தான் கேசமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவளுக்கு ஆகாசத்தை கேசமாக வச்சுட்டு இருக்கிறதுனால அவர் வியோமகேசி. விமானஸ்தா, விமானத்தில் வீற்றிருக்கக்கூடியவள், அளவு கடந்த நிலையில் இருக்கக்கூடியவள். விமானம்னா ஆகாசத்தில் போகிற வாகனம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் போகிறவா விமானஸ்தர், அதாவது தேவர்கள். அம்பாள் அவளுடைய அப்பின்னம், அதாவது விமானஸ்தா தெருக்களில் போகிற வாகனம் வரைகிற உள்ளதுனால அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆகாசத்தில் அப்படி இல்லாததுனால தெருக்களில் போகிறதுக்கு பேர் மானம், ஆகாசத்தில் விமானம்னு ஒரு பேர் உண்டாருது. அதனால் விமானத்தில் வீற்றிருக்கக்கூடியவளே, அப்போ தேவிக்கு விமானஸ்தா அப்படின்ற நாமம் உண்டாருது. வியோமகேசி விமானஸ்தா வஜ்ரினி, இந்திரபத்ரியான சசி ரூபமாக தேவி தான் இருக்கா. இந்திரனுடைய சக்தியான மாகேந்திரியாக இருக்கா. அப்போது வஜ்ரம் அப்படின்ற ஆயுதத்தை தாங்கின்னு இருக்கா. அப்போ வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேவியாக இருக்கிறதுனாலையும் அவர் வஜ்ரேஸ்வரின்னு அவளுக்கு நாமம் உண்டாருது. சூரியன் முதலாளவால் பயமுறுத்தி உலக ஆட்டுவிக்கிற பிரம்மத்தின் வடிவமாக இருக்கிறதுனாலையும் அவள் சக்தி வஜ்ரினி அப்படின்ற நாமம் அவளுக்கு உண்டாருது. வாமகேஸ்வரி, வாமக அப்படின்னா ஈஸ்வரிக்குரிய நாமம் வாமக அப்படின்ற நாமம். வாம மார்க்கத்தினுடைய தலைவியே, வாமகேஸ்வரியனுடைய தந்திரத்தின் ரூபமாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு நாமம் உண்டாருது. அப்போது அவள் தான் வாம மார்க்கத்தை அவலம்பித்திருக்கவளாக இருக்கா. அவள் பஞ்சயஜ்ஞத்தை அவசியமாக கருதுறதில்லை, எனவே அவளை கொஞ்சம் குறைவாக வாமகர்கள்னு சொல்கிறது வழக்கம். அவளுக்கு ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவா வாமகேஸ்வரி. அப்போது அடுத்த நாமம் பஞ்சயஜ்ஞப்பிரியா. பஞ்சயஜ்ஞப்பிரியானா 5 வகை வேள்விகளில் பிரியமுள்ளவளாக இருக்கா. ஸ்ருதியில் தேவ பிரம்ம பித்ரு பூத மனுஷ யஜ்ஞம்னு 5 வகை யஜ்ஞம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 வகை யஜ்ஞத்தையும் தினந்தோறும் நடத்துகிற அக்னிஹோத்ரிகளாகவும் மித்த பூஜை பண்ணுறவாளுக்கும் தேவியாக பிரியமானவளாக இருக்கக்கூடியவா. அப்படி பண்ணுறவாளுக்கு அவள் பிரியமாக இருக்கா. அதனால் அவர் பஞ்ச யஜ்ஞப்பிரியா அப்படின்னுட்டு அவளுக்கு நாமம் உண்டாருது. பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி. இந்த நாமத்தை பொறுத்தவரை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் இவா 4 பேருக்கும் தேவியின் வேதஸ்வரூபமான கட்டிலின் 4 கால்களாக சதாசிவன் வெண்மையான காந்தியோட கூடிய மேல் விரிப்போட தேவி வீற்றிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. சிவந்த நிற பிரதிபலிப்போட சதாசிவனும் சிவந்த நிறத்தை கொண்டு தேவியின் கண்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவள் பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி அப்படின்ற நாமம் உண்டாருது. அடுத்த நாமம் பஞ்சமி. பஞ்சமினா வாராகியுடைய நாமம் பஞ்சமி. பஞ்சமவரான சதாசிவ பத்னி பஞ்சமி அப்படின்னு அவளுக்கு நாமம் உண்டாருது. தேவியின் சேனையின் தலைவி வாராகி. பிராமி, இவா மாதாக்களில் 5ஆவதாக வரதுனால அவள் பஞ்சமி அப்படின்ற நாமம் அவளுக்கு உண்டாருது. பஞ்ச மகாரங்களில் பிரீத்தி அடைகிறவ, அதாவது அவளுக்கு மது மாம்சம் மத்தியம் மத்ஸ்யம் மைதுனம் அப்படின்னு 5 மகாரங்களால் பிரீத்தி அடைக்கக்கூடிய தேவியாக இருக்கிறதுனால அவள் பஞ்சமி அப்படின்ற நாமம் அவளுக்கு உண்டாருது.
இதோட நம்ம 174 ஸ்லோகங்களை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் திரிபுர சுந்தரியை நமஹ.